அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸுடைய மெத்தட்ஸு, ஃபேக்ட்ஸு, தேரிஸ் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ்னால் முறைகள், ஃபேக்ட்ஸ்னால் உண்மைகள், தேரிஸ்னால் கோட்பாடுகள், லாஸ்னால் விதிகள் என்னென்ன இருக்குன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா தேர் ஆர் த 2 மெத்தட்ஸ் இருக்குங்க. ஒன்று டிடக்டிவ் மெத்தட், இன்னொன்று வந்து இண்டக்டிவ் மெத்தட். மற்ற சயின்ஸ் போலவே எக்கனாமிக்ஸ்க்கும் தனியாக லாஸ் இருக்குது, விதிகள் உண்டுங்க. இந்த லாஸ் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸோடைய வேரியஸ் டிவிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதாரத்தினுடைய பல்வேறு பிரிவுகள். அது என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் அந்த விதியை வச்சு தான் அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க. அந்த விதியினுடைய அடிப்படையில் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். அதனால் இந்த லாஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ மெத்தட்னு சொல்கிறாங்க. மெத்தட்னால் என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தர்க்க ரீதியாக ஒரு விதியை அமைக்கிறது, அப்படி இல்லைன்னா அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பொதுமைப்படுத்துறது. இதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு இந்த பேராவிலே கொடுத்துருக்காங்க. லைக் எனி அதர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் லாஸ் ஆர் ஜெனரலைசேஷன்ஸ். தீஸ் லாஸ் கவர்ன் த ஆக்டிவிட்டீஸ் in the various division of economics such as consumption, production, exchange and distribution. The logical process of arriving at a law or generalization in a science is called its method. Deductive versus inductive கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, டிடக்டிவ்னா ஃப்ரம் ஜென்ரல் டு பர்டிகுலர், இண்டக்டிவ்னா ஃப்ரம் பர்டிகுலர் டு ஜென்ரல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். அதாவது ஒரு பொது கருத்துலேருந்து ஒரு தனி கருத்துக்கு போகிறது டிடக்டிவ், ஒரு தனி கருத்துலேருந்து பொது கருத்துக்கு போனோம்னா இண்டக்டிவ். புரியுதுங்களா? முதல்ல ஒரு தேரியை உருவாக்கிடுவாங்க, அதுக்கு ஏற்ற ஹைபாத்தசிஸு, அப்புறம் அதை உற்று நோக்குவாங்க, அதான் அப்சர்வேஷனு, அப்புறம் முடிவு பண்ணுவாங்க கன்ஃபர்மேஷன். இப்படி பண்ணாங்கன்னா டிடக்டிவ் மெத்தடு. அதே வந்து இண்டக்டிவ் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு அது பேட்டர்னா ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க. அடுத்தது டென்டேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா தற்காலிகமான கருதுகோள்கள் இல்லைன்னா எடுகோள்கள்னு சொல்லுவாங்க, அதை உருவாக்குவாங்க. அந்த அடிப்படையில் தேரி உருவாக்கும். அப்போ டிடக்டிவ் இண்டக்டிவ்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஃப்ரம் ஜென்ரல் டு பர்டிகுலர்னால் டிடக்டிவ், ஃப்ரம் பர்டிகுலர் டு ஜென்ரல்னால் இண்டக்டிவ். அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக டிடக்டிவ் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தடை ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும். எக்கனாமிக்ஸ் யூசஸ் 2 மெத்தட்ஸ், deduction and induction. Deductive method of economic analysis. It is also named as analytical or abstract method. Analyticalனா பகுத்தறியக்கூடியது, அப்ஸ்ட்ராக்ட்னா ஒரு கருத்தியலான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பகுத்தறியும் முறை, அப்புறம் கருத்தியலான முறை, அதான் சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்கல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் இன் டிரைவிங் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஜென்ரல் ட்ரூத். பார்த்திங்களா இல்லையா? ஒரு பொதுவான உண்மைகளிலிருந்து முடிவுகளை பெறுறதுக்கு தான் என்ன பேருங்க, டிடக்டிவ் மெத்தட்னு பேருங்க. இட் டேக்ஸ் ஃபியூ ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளைஸ் தெம் டு ட்ரா கன்க்ளூஷன். த கிளாசிக்கல் அண்ட் நியோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நோட்டபிளி ரிக்கார்டோ, சீனியர், ஜேஎஸ் மில், மால்தஸ், மார்ஷல், பிஹு அப்ளைட் த டிடக்டிவ் மெத்தட் இன் தர் எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விதிகளை உருவாக்குறதுக்கு இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லாருமே இந்த டிடக்டிவ் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸும் இருக்காங்க, நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸும் இருக்காங்க. அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாருமே டிடக்டிவ் மெத்தட் மூலயமா எக்கனாமிக்ஸ் லாஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிடக்டிவ் மெத்தட் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். மனிதர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள், ராமன் ஒரு மனிதன், ஆகவே ராமனும் இறந்து விடுவான். அப்போ பொதுவான கருத்துலேருந்து ஒரு தனி கருத்துக்கு வந்தோம்னா அதை டிடக்டிவ் மெத்தட்னு பேர். மனிதர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள், ராமன் ஒரு மனிதன், ஆகவே ராமனும் இறந்து விடுவான். சரிங்களா? இது டிடக்டிவ். அப்படியே இண்டக்டிவ் பார்த்திங்கன்னா ராமன் இறந்து விடுவான், ராமன் ஒரு மனிதன், மனிதர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு தனி கருத்துலேருந்து பொது கருத்துக்கு போனோம்னா அது இண்டக்டிவ். புரியுங்களா? ஜென்ரல்லேருந்து பர்டிகுலர் போனால் டிடக்டிவ்,
பர்டிகுலர்லேருந்து ஜென்ரல் ட்ரூத்துக்கு போனால் அதுக்கு பேர் இண்டக்டிவ் மெத்தட். அவ்வளோதாங்க. இதில் டிடக்டிவ் மெத்தட் இண்டக்டிவ் மெத்தடை பற்றி சொல்கிறது. சரி, ஸ்டெப்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு பாருங்கள். த அனாலிஸ்ட் மஸ்ட் ஹேவ் எ கிளியர் அண்ட் ப்ரிசியஸ் ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம் டு பி என்கொயர்ட் இன் டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த அனாலிஸ்ட் இருக்காங்களே, அதாவது ஆராய்ச்சியாளர்கள், அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறோம், எந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்காங்கிறத வந்து கிளியராக அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, த அனாலிஸ்ட் கிளியர்லி டிஃபைன்ஸ் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்டு இன் த அனாலிசிஸ். அவங்க ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்லிடணும். தொழில்நுட்ப கருத்துக்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த டிடக்டிவ் மெத்தடை கையில் எடுக்கிறவங்க. தேர்ட் ஒன்று பாருங்கள், ரெடியூஸ் ஹைபாத்தசிஸ் ஃப்ரம் த அசம்ஷன் டேக்கன். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அசம்ஷனை உருவாக்கிப்பாங்க. எந்த ஒரு எக்கனாமிக்ஸ் லாவை எடுத்துட்டாலுமே அசம்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு சில 2-3 கண்டிஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனுக்கு அப்ளிகபிள் ஆனால் தான் அந்த எக்கனாமிக்ஸ் லா வந்து ஒர்க் ஆகும். அந்த கண்டிஷனை தாண்டிடுச்சுன்னா, அந்த மீறிடுச்சுன்னா அந்த எக்கனாமிக்ஸ் லா வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியாது. ஸோ அப்போனா முதல்ல அசம்ஷனை உருவாக்கிடுவாங்க. அந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு ஹைபாத்தசிஸை கொண்டு வருவாங்க. ஹைபாத்தசிஸ் வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எடுகோள்கள் இல்லைன்னா கருதுகோள்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு தற்காலிகமாக டென்டேட்டிவ் டிசிஷன் வச்சுங்களேன், அதை உருவாக்குறது. தேர்டு ஒன்று. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹைபாத்தசிஸ் ஷுட் பி வெரிஃபைடு த்ரூ டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் த ரியல் வேர்ல்ட் அண்ட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். அப்போ ஹைபாத்தசிஸ் சொல்கிறோம்ல, சில அசம்ஷன் வச்சு ஹைபாத்தசிஸை உருவாக்குறாங்க. எப்படி சார் ஹைபாத்தசிஸை உருவாக்குறாங்க? ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா சார்னா கேட்டால் இல்லை. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்சர்வேஷன், டைரக்ட் அப்சர்வேஷன் இருக்கும். ஒரு ஆளை கவனிப்பாங்க. ஒரு ஆளை நம்ம நல்லவர் கெட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்கள பற்றி கவனிச்சதுனால தான் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்ட் அப்சர்வேஷன் இருக்கும். அப்புறம் அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடையும் பயன்படுத்துவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அப்சர்வேஷன் இருக்கும். அந்த அப்சர்வேஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் கரெக்டாக புள்ளி விவரப்படி. இப்போ டாக்டர் பார்த்திங்கன்னா, காலைல ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டிங்களா, மதியம் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்களா, நைட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டிங்களா, அப்புறம் ஏன் ஃபீவர் சரியாக போகல அப்படின்னு கேட்பார் இல்லையா? அப்போ அப்சர்வேஷன் இருக்கும், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் புள்ளி விவரப்படி ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டால் தான் ஹைபாத்தசிஸை உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கமோடிட்டி இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளுக்கான தேவை வந்து எப்போ அதிகரிக்கும், அந்த பொருளை எப்போ ஒருத்தன் அதிகமாக வாங்குவான்னா அந்த பொருளோட விலை குறைவாக இருக்கும்போது. அப்போ பொருளுக்கான தேவை வந்து விலை குறைவாக இருக்கும்போது அந்த பொருளை அதிகமாக வாங்குவான். விலை அதிகமாக போய்ட்டால் அந்த பொருளை குறைவாக வாங்குவான். புரியுதுங்களா? அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. There exists an inverse relationship between price and quantity demanded of a good. அப்போ பொருளுக்கான விலையும் பொருளுக்கான தேவையும், அதாவது ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி அண்டு டிமாண்ட் ஃபார் கமோடிட்டி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறான். தலைகீழான மாற்றத்தை உடையது, தலைகீழான தொடர்பு உடையது. விலை ஏறுனா தேவை குறையும், விலை குறைஞ்சா தேவை அதிகரிக்கும். இது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே சொல்ல விஷயந்தான். டைரக்ட் அப்சர்வேஷன் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னது இந்த ப்ரைஸுக்கும் அந்த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் எ குட்டுக்கும் உள்ள இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ஒன்றும் இல்லைங்க, லா ஆஃப் டிமாண்டுன்னு பின்னாடி படிக்க போகிறீங்க. அதுதான் இந்த டிடக்டிவ் மெத்தடை பயன்படுத்தி தான் அந்த லா ஆஃப் டிமாண்டை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று, இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனாலிசிஸ். இண்டக்டிவ் மெத்தட் ஆல்சோ கால்டு எம்பிரிக்கல் மெத்தட், செயலறி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எம்பிரிக்கல் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் சார் இந்த இண்டக்டிவ் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், வரலாற்று பொருளாதார அறிஞர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த இண்டக்டிவ் மெத்தடை எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இட் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் டு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். அப்போ பாருங்கள், பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு போயிட்டால் அது இண்டக்டிவ். எக்கனாமிக் ஜென்ரலைசேஷன் ஆர் டிரைவ்டு இன் திஸ் மெத்தட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அப்சர்வேஷன், பரிசோதனை பண்ணதையே உற்று நோக்குவாங்க, சரியாக இருக்கா அப்சர்வேஷன். அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், புள்ளி விவர முறை. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, டேட்டா ஆர் கலெக்டட் அபவுட் எ சர்டைன் எக்கனாமிக் ஃபினாமினா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எடுத்துப்பாங்க.
அது சார்ந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பாங்க. These are systematically arranged and the general conclusion are drawn from them. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை ஒழுங்குபடுத்துவாங்க. அந்த ஒழுங்குபடுத்தி அதுலேருந்து ஒரு பொதுவான கருத்தை எடுப்பாங்க. அப்போ முதல்ல என்ன செய்வாங்க, புள்ளி விவரங்களை சேகரிச்சுப்பாங்க, அப்புறம் அதை ஒழுங்குபடுத்துவாங்க, அப்புறம் அதுலேருந்து உண்மைகளை உருவாக்குவாங்க. இப்போ செகண்டு பாருங்கள், பை அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன் ஆர் ஈஸிலி ட்ரான். அப்போ வந்து புள்ளி விவரங்களை சரியாக நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா இங்கே வந்து முடிவுக்கு வந்துட முடியும் அப்படிங்கிறாங்க. தேர்டு ஒன்று, ஜெனரலைசேஷன் ஆஃப் த டேட்டா அண்ட் தென் ஹைப்போதசிஸ் ஃபார்முலேஷன். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி முதல்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அதுலேருந்து ஈஸியாக கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. அப்புறமே தான் அது ஹைப்போதசிஸாக உருவாக்குறாங்க, அனுமானங்களாக உருவாக்குறாங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஹைப்போதசிஸ், அதுக்கப்புறம் வந்து அது லாவாக மாறிடுது. அப்சர்வேஷனுக்கு அப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் அதை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க, ஹைப்போதசிஸை உருவாக்குறாங்க, அதுவே லாவாக வந்து உருவாகிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏங்கல்ஸ் லா. ஏங்கல்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ் டிக்ளைன் ஆஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். அப்போ மொத்த செலவு அதிகரிக்கும் போது நம்ம உணவு பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய செலவு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ நம்மளுடைய மொத்த செலவு அதிகரிக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, செலவு ஏகப்பட்ட செலவு நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு போய் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமா, சாப்பிட மாட்டோம் இல்லையா. அப்போ உணவு பண்டங்களுக்கான செலவு எப்போ குறையும்னா, மொத்த செலவு அதிகரிக்கும் போது நம்ம சாப்பாட்டுக்காக செய்யக்கூடிய செலவு வந்து குறைச்சிப்போம், ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக செய்யக்கூடிய செலவு குறையும் அப்படின்னு சொல்கிறது தான் ஏங்கல்ஸ் லா. புரியுதுங்களா. அது இண்டக்டிவ் மெத்தட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா டிடக்டிவ் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தட் நம்ம வந்து கிளியராக சொல்லிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரீங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன், ஒவ்வொரு ஆளாக அட்டண்டன்ஸ் எடுத்து 40 பேர் இருக்காங்களா, 40 பேர் சார், 40 ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன் சார் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மெத்தட். அது என்னது, இண்டக்டிவ். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எல்லோரும் வந்தோன்னே கவுண்ட் பண்ணிடுறேன், எத்தனை பேர் கிளாஸ் ரூமில் ஸ்ட்ரென்த்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா முதல்ல கவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது யாருன்னு ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். அப்போ அது டிடக்டிவ் இல்லையா. இது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ டிடக்டிவ் இண்டக்டிவ்னாலே நம்ம மைண்டில் என்ன வரணும், டிடக்டிவ்னு சொல்லக்கூடியது ஜென்ரல் ட்ரூத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் ட்ரூத்துக்கு போகிறது, கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுப்போம், அது டிடக்டிவ். இண்டக்டிவ் மெத்தடுங்கிறது ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்லேருந்து ஒரு ஜென்ரல் கான்செப்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் இண்டக்டிவ் மெத்தட். இதான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய 2 மெத்தட்ஸு, டிடக்டிவ் மெத்தட் அண்டு இண்டக்டிவ் மெத்தட். எக்கனாமிக்ஸ் டுடே ஆர் ஆஃப் த வியூ தட் போத் தீஸ் மெத்தட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த 2 மெத்தடும் எக்கனாமிக்ஸில் ஒன்று சார்ந்து இருக்குங்கிறாங்க. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைங்கிறாங்க. ஆல்பர்ட் மார்ஷல் ஹேஸ் ரைட்லி ரிமார்க்டு inductive and deductive methods are both needed for scientific thoughts as the right and left foot are both needed for walking. ஒரு மனுஷனுக்கு நடக்கிறதுக்கு எப்படி 2 கால், வலது காலம் இடது காலம் அவசியமோ, அதே போல் பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு இண்டக்டிவ் மெத்தடும் டிடக்டிவ் மெத்தடும் 2 கால்களை போன்றது அப்படின்னு ஆல்பர்ட் மார்ஷல் வந்து நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க.